ஜெயம் ரவி அவர்கள் தான். ஜெயம் ரவின்னு என்னை யாரும் சொல்லாதீங்க, ரவி மோகன் என்னை அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டார். ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கும் வந்து நிறைய சப்போர்ட் இருந்தது. ஏன்னா அவங்க தனியாக தன்னோட பசங்களை நான் வந்து பார்த்துட்ருக்கேன், என்னை யாரும் வந்து நான் இன்னுமே ஆர்த்தி ரவி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது அவங்க பாடகியோட பேசப்படுற அந்த ஒரு இதில் அவங்களோட கலந்துக்கிட்டதுனால இன்னுமே மக்கள்கிட்டேருந்து ஒரு அதிருப்தி கிரியேட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ரவிமோகன் என்று என்னை அழையுங்கள் பொருத்தமானதான், தன்னுடைய தாப்பனார் பெயரை போட்டு அழைப்பதில்லை. ஆனால் மோகன் என்பவர் யார்? அப்படி ஒரு கேள்வி விஷயம் இருக்குல்ல. அவர் வந்து மிகப்பெரிய அந்த மதுரை திருமங்கலத்திலேருந்து சொந்த ஊர்லேருந்து நடந்தே சென்னைக்கு சினிமா தாக்கத்தில் நடந்தே வந்திருக்கிறார் சென்னைக்கு. இப்போ இந்த கெனிஜா யாருன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஒரு பாப் இசை பாடகியாக வர்றாங்க. பொதுவாக அது அவங்களுடைய வம்சாவளி என்ன என்பதை பார்த்தோமேனால் அவங்க அப்பா தமிழராக இருக்கிறாங்க, அவங்க அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியனாக இருக்காங்க. அவங்களுடைய வளர்ப்பு முறையை ஆங்கிலோ இந்தியன் முறையில் தான் வளர்த்துருக்குறாங்க. அவங்க எப்போதுமே அரை நிர்வாண உடையை அணிந்து தான் வெளியில் வருவதை வழக்கமாக வைத்திருந்தாங்க. ஆனால் இப்பொழுது திருமணங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் வருகிற போது ஜெயரவியினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு சேலையெல்லாம் கட்டுறாங்க. ஏற்கனவே 2 குழந்தையை பெற்றெடுத்திருக்கிற பிரீத்திக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், எவ்வளோ பெரிய மன அழுத்தம் இருக்கும், எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும், நம்ம கணவர் இப்படியெல்லாம் இன்னொருத்தையோட சுற்றுறாருங்கிற ஆதங்கம் எவ்வளோ இருக்கும். 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிற ஜெயம் ரவி அவர்கள் ஏன் இது போன்ற முடிவுகளை இன்றைக்கி விவகாரத்தை அவர் கேட்டிருக்கிறார். நேற்று ராதிகா அவங்க கூட ஆர்த்தி அவங்க போட்ட ஒரு ட்வீட்டுக்கு வந்து பவர் டு யூ அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து அது எதுக்காக ட்விட்டரில் அதை போடுறாங்கன்னா, நீ எதையும் சாதித்து காட்டக்கூடியவள், தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அந்த ட்விட்டரை போட்டாங்க. அதை நான் கூட பார்த்தேன் அந்த ட்விட்டரை. ஆக ஓரளவுக்கு கோடிகளில் சம்பாரித்தா உடனே அந்த பணத்தை வந்து வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடலாமோ எல்லா ஆட்டத்தையும் போடுகிற பொதுவாக இப்போ தமிழ் சினிமாவுக்குள்ளே நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. சார், இப்போ மக்கள் எந்த அளவுக்கு திரும்பியிருக்காங்கன்னா ஜெயம் ரவி ஒரு படங்களில் வந்து நிராகரிங்க இன்னமே பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து என்ன காரணம்னா, ஏன்னா அவரோட கெரியரே எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆர்த்தி அந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எந்த பக்கம் நிற்பாங்களோ, எங்கே பாதிப்பு நிகழ்கிறதோ அந்த பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள். கண்டிப்பா அந்த அடிப்படையில் தான் ஆர்த்தி பக்கம் இப்போ நின்றுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கோவாவில் என்ன நடக்குன்னு சொன்னால் கெனிஷாவோட குதிரை சவாரிலாம் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க, இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு வந்து இந்த கெனிஷா விட்டுட்டு வேற எவ்வளவு பிடிக்க மாட்டீங்கன்னு நினச்சி, சரி நமக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கு பின்னாடி பிள்ளைகள் இருக்காங்க, அதை அவங்க மனசில் நினைக்கலையே, ஏதோ தொடையை காட்டிட்டா இடையை காட்டிட்டா அப்படிங்கிறதுக்காக எப்படி போய் ஒரு பொண்ணோட வாழ முடியும்? அது ஒரு பாடகி. வந்து சிரிஷா போன்ற இந்த பெண்களிடம் கூத்தளித்து கொண்டு குமாரம் போட்டுக்கொண்டு ஒரு குடும்பத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால் எதிர்காலத்தில் உங்கள் ரசிகர்களுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எடுத்துக்காட்டு சரத்குமார். இந்த சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ரொம்ப வந்து பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயம் ரவி அவர்கள் தான். ஜெயம் ரவின்னு என்னை யாரும் சொல்லாதீங்க, ரவி மோகன் என்னை அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டார். ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கும் வந்து நிறைய சப்போர்ட் இருந்தது. ஏன்னா அவங்க தனியாக தன்னோட பசங்களை நான் வந்து பார்த்துட்ருக்கேன், என்னை யாரும் வந்து நான் இன்னுமே ஆர்த்தி ரவி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ அவங்களுக்கு தான் சார் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஜெயம் ரவி அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது அவங்க பாடகியோட பேசப்படுற அந்த ஒரு இதில் அவங்களோட கலந்துக்கிட்டதுனால இன்னுமே மக்கள்கிட்டேருந்து ஒரு அதிருப்தி கிரியேட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த திரைத்துறையில் தானே சார் இருக்காங்க, நீ இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்துருக்கீங்களா? ஸோ உங்களோட கருத்து என்ன சார்? பொதுவாக ஆர்த்திக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவங்க வந்து இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி வந்து விவகாரத்துக்கு கொடுக்கலை, விவகாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆர்த்தி நான் விவகாரத்து வாங்க முடியாது என்று அவர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. முதல்ல இந்த ஆர்த்தியை திருமணம் செய்து வைத்தது யாருன்னு சொன்னால் குஷ்பு. பேச்சுவார்த்தை, முதல் பேச்சுவார்த்தையை வந்து குஷ்பு தான் பண்ணுறாங்க. அடுத்து கலா மாஸ்டர், அடுத்து பிருந்தா மாஸ்டர், அதுக்கப்புறம் பஞ்சு சுப்பு, அதுக்கப்புறம் ராதிகா போன்ற இவர்களெல்லாம் வந்து ஆர்த்தியை வந்து
திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி யசோதா விஜயகுமார் அவர்கள்ட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அவருடைய பொண்ணை கட்ட வேண்டிய இடத்துக்கு வந்தாங்க. முதல்ல இந்த ஜெயம் ரவி வந்து அவருடைய தந்தையாருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். நீங்கள் எவ்வளோ எடிட்டராக தான் சார் ஆமாம் நீங்கள் சொன்னீங்க என் பெயரை வந்து இனிமேல் ரவிமோகன் போடுங்க அப்படின்ட்டு. ஜெயம்ங்கிறது அவருடைய முதல் படம். அதனால் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படத்தை ஒரு தாக்கத்தை உருவாக்கிய படம். அதனால் ஜெயம் ரவி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. அதுக்கு பேர் என்னென்னா நிழல்கள் ரவி போன்ற ஆளுமை மிக்க நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருந்ததால் வந்து ஒவ்வொரு நிழல்கள் ரவி வந்து நிழல்கள் படத்தில் நடித்ததுனால அவர் ரவின்னு சொல்லி போட்டிருந்தார். இவர் என்ன செஞ்சார், ஜெயம் படத்தில் வந்து நடித்ததுனால அந்த படம் வெற்றி படமாக இருந்ததாலும் ஜெயம் ரவி என்று அழைக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மறந்துட்டு அவர் வந்து ரவிமோகன் என்று என்னை அழையுங்கள் பொருத்தமானதான், தன்னுடைய தாப்பனார் பெயரை போட்டு அழைப்பதில்லை. ஆனால் மோகன் என்பவர் யார் அப்படி ஒரு கேள்வி விஷயம் இருக்குல்ல. அவர் வந்து மிகப்பெரிய அந்த மதுரை திருமங்கலத்திலிருந்து சொந்த ஊர்லேருந்து நடந்தே சென்னைக்கு சினிமா தாக்கத்தில் நடந்தே வந்திருக்கிறார் சென்னைக்கு. இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, சென்னைக்கே நடந்து வந்து டனால் தங்கவேலு அப்படிங்கிற ஒரு டி நகரில் இருந்திருக்காரு. அவருடைய வீட்டில் போய் வேலைக்கு சேர்ந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலை கற்றுட்டு இருக்கும் போது தான் சரி இவருக்கு எடிட்டிங் வந்து எனக்கு சரியாக வரும்னு சொல்லி தான் அந்த எடிட் வேலைக்கு அந்த தனபால் என்கிறவர் தங்கவேலு என்கிறவர் வந்து வேலைக்கு சேர்த்துவோம். ஓகே. அப்போ அவர் அடைந்த கஷ்டங்கள் இருக்குல்ல அந்த சினிமாவுக்காக. ஏன்னா அந்த வழி என் போன்றவர்களுக்கு இன்றைக்கி இருக்குது. ஏன்னா வடபழனி முருகன் கோயிலில் எப்படா பொங்கச்சோறு யாராவது கிண்டுவாங்களா, அந்த சோறை நம்மளுக்கு கொடுப்பாங்களா, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கம்பெனியாக போய் வாய்ப்பு கேட்டு அலைகிற கூட்டங்களில் நானும் ஒருத்தனாக இருந்ததுனால இன்றைக்கி மோகன் எவ்வளவு எங்களுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தமிழ் சினிமாவை நாடி வருகிற போது எவ்வளோ பெரிய பசி பட்டினியை தாங்கியிருப்பார், அவருடைய அந்த இடத்த அடைவதற்கு அவர் எவ்வளோ தூரம் போராடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி அவருக்கு வந்து மொத்தம் 3 பசங்க. ஜெயம் ரவி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு இயக்குனர் ஒருத்தர், இன்னொரு பொண்ணு, மொத்தம் 3 குழந்தைகள் அவருக்கு. அந்த 3 குழந்தைகளையும் வளர்த்தெடுப்பதற்கு அவருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வாழலாம். பட் மனிதனுக்கு மோகம் எங்கே விட்டது, அந்த அடிப்படையில் தான் ஜெயம் ரவி இன்றைக்கி என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் குறிப்பிட்டதை போல் கெனிஜா என்கிற ஒரு பாடகி. இப்போ இந்த கெனிஜா யாருன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு பாப் இசை பாடகியாக வர்றாங்க. பொதுவாக அது அவங்களுடைய வம்சாவளி என்ன என்பதை பார்த்தோமேனால் அவங்க அப்பா தமிழராக இருக்கிறாங்க, அவங்க அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியனாக இருக்காங்க. அவங்களுடைய வளர்ப்பு முறையை ஆங்கிலோ இந்தியன் முறையில் தான் வளர்த்துருக்குறாங்க. அவங்க எப்போதுமே அரை நிர்வாண உடை அணிந்து தான் வெளியில் வருவதை வழக்கமாக வைத்திருந்தாங்க. ஆனால் இப்பொழுது திருமணங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் வருகிற போது ஜெயரவியினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு சேலையெல்லாம் கட்டுறாங்க. இப்போ அண்மையில் வந்து ஐஸ்வரி கணேசன் திருமண நிகழ்வை நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த செனிசா என்ன செய்கிறாங்க, சேலை கட்டிட்டு கம்பீரமாக வர்றாங்க. அங்கே ரவியும் வர்றாரு, 2 பேரும் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், ஏற்கனவே 2 குழந்தையை பெற்றெடுத்திருக்கிற பிரீத்திக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், எவ்வளோ பெரிய மன அழுத்தம் இருக்கும், எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும், நம்ம கணவர் இப்படியெல்லாம் இன்னொருத்தையோட சுற்றுறாருங்கிற ஆதங்கம் எவ்வளோ இருக்கும். 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிற ஜெயம் ரவி அவர்கள் ஏன் இது போன்ற முடிவுகளை இன்றைக்கி விவகாரத்தை அவர் கேட்டிருக்கிறார். பட் விவகாரத்து ஒரு நாளைக்கு இவங்க கொடுக்க போகிறதில்ல. கொடுத்தா தானே நீ இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா லிவிங் டுகெதருங்கிற மாதிரி தான் நீ வாழ்ந்துட்டு போகணும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அப்போ தகப்பனாக இருக்கிற மோகனும் இதை கேட்கல. ஒரு அண்ணன் வந்து டைரக்டராக இருக்கிறாரு, அவருக்கு கூப்பிட்டு இதெல்லாம் பேசியிருக்கலாம். இல்லை இந்த பொண்ணு பிரச்சனையில் தலையிட்டவங்க, பொண்ணு கொடுக்குற பிரச்சனையில் தலையிட்ட குஷ்பு, ராதிகா, கலா மாஸ்டர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு கூட என்னப்பா நீ இப்படி பண்ணுற, உங்களை நம்பி தானே இந்த பொண்ணெல்லாம் நாங்கள் போய் பேசி. நேற்று ராதிகா அவங்க கூட ஆர்த்தி அவங்க போட்ட ஒரு ட்வீட்டுக்கு வந்து பவர் டு யூ அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து அது எதுக்காக ட்விட்டரில் அதை போடுறாங்கன்னா, நீ எதையும் சாதித்து காட்டக்கூடியவள், தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அந்த ட்விட்டரை போட்டாங்க. அதை நான் கூட பார்த்தேன் அந்த ட்விட்டரை. ஆக இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையை ஆர்த்திக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறாரே ஒழிய ஜெயம் ரவிகிட்ட போயே கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான தகுதி என்ன யாரும் அடையலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ அவர் பாட்டுக்கு என்ன செய்கிறாரு, நேராக கோவாவுக்கு கிளம்பி ஓடிடுறாரு. என்ன காரணம், செனிஷா இங்கே வர சொல்லிடுறாங்க, செனிஷாவோட அவர் கூத்து கும்மாளமாக வந்து கோவாவில் தங்கிக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணி. என்ன காரணம்னா பணம். இந்த பணம் இங்கெல்லாம் பாயுது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுது. ஓரளவுக்கு கோடிகளில் சம்பாரித்தா உடனே அந்த பணத்தை வந்து வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடலாமோ எல்லா ஆட்டத்தையும் போடுகிற பொதுவாக இப்போ தமிழ் சினிமாவுக்குள்ளே நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது சார். இப்போ மக்கள் எந்த அளவுக்கு திரும்பி இருக்காங்கன்னா, ஜெயம் ரவி ஒரு படங்களில் வந்து நிராகரிங்க
இனிமே பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க அப்ப வந்து என்ன காரணம்னா, ஏன்னா அவரோட கெரியரே இவ்வளவு இல்ல இம்பார்ட்டன்ட் இல்ல சார். ஆர்த்தி அந்த லெவலுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆர்த்தி வந்து ஒரு நேர்மையான பொண்ணா இருக்கிறானே, போடா நீ போனா போடா நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்ற பொண்ணா இல்ல அவங்க. நான் உன்னோட தான் வாழ்வேன். நீ யார் கூட வேணாலும் வாழ்ந்து பாரு அப்படிங்கிற ஒரு சவால் விடுற இடத்துல இருக்கும்போது தமிழ்நாடு அதான். தமிழ்நாட்டு மக்கள் எந்த பக்கம் நிற்பாங்களோ, எங்கே பாதிப்பு நிகழ்கிறதோ அந்த பக்கம் தான் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா நிப்பாங்க. அந்த அடிப்படையில தான் ஆர்த்தி பக்கம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அதான் அவங்க அண்ணன் ராஜா பெரிய டைரக்டர் அவர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா சார், எத்தனை படங்கள் ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி அவர்களை வச்சு படம் எடுத்தது. அந்த டைரக்டரும் பாருங்க, அவரு அது கூப்பிட்டு தம்பிகிட்ட கூப்பிட்டு அதை கண்டிச்சிடணும். தங்கச்சி ரோஜான்னு ஒரு பொண்ணு, நடிகை ரோஜா இல்லை, இது ரோஜா. அப்போ அவங்களாம் கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜாவோ ரோஜாவோ அவங்க கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ரவி மட்டும் ஏன் இந்த மாதிரி? இன்னொன்று என்ன, ரவி ஒரு காலகட்டத்தில் எனக்கு திருமணமே வேண்டாம்னு தெரிஞ்சவர். அதை கன்வின்ஸ் பண்ணதை அவங்க தந்தை மோகன் தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குஷ்புகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ குஷ்பு சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்து இவங்க வீட்டிலே நம்ம பொண்ணு எடுத்துடலாம், இங்கே பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அந்த விஜயகுமார் வீட்டிலே பொண்ணு இருக்குன்னு ஜுசதா விஜயகுமாரோடைய மகளை தான் அவங்க பேசி முடிச்சு உடனே அவங்களுமே வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட். இப்போ அவங்களும் வந்து அவங்களும் வந்து சினிமா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இவங்களை வச்சு சினிமா ஜெயம் ரவி அவர்களை வச்சு சினிமா தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அருண் இந்த விஷயத்தில் தலையிடணும். ஏன்னா அவன் தான் தாய்மாமன். இது ஒன்று பார்க்கணும்ல நீங்கள். தாய்மாமன் யார்? அருண் அவர்களும் வந்து அருண் விஜயகுமார் தான் தாய்மாமன். அவர் கூப்பிட்டு பேசணும், என்ன பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு பேசணும், கண்டிக்கணும்ல. யாராவது ஒரு ஆள் கண்டிக்க. யாருமே கண்டிக்காமல் இருந்தால் அவன் போக்குக்கு அவன் போயிட்டு தானே இருப்பான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோவாவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கெடிஷாவோட குதிரை சவாரியெல்லாம் போயிட்டு இருக்கிறார் ஜெயம் ரவி. வேடிக்கையாக இருக்குது நம்மளுக்கு. அப்போ இந்த குதிரை சவாரி போகிறது, அங்கே அறைகளில் தங்குறது, இப்போ அப்படியே ஐஸ்வரி கணேசன் திருமணத்துக்கு டிப்டாப்பாக வேறு லெவலில் வந்து இறங்குறது, இதெல்லாம் பார்க்குற போது அந்த ஆர்த்தியினுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நான் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் போராடுங்கள், விடவே கூடாது. உங்களுக்கு ஆதரவாக என் போன்றவர்கள் வருவோம். நீங்கள் களத்தில் நில்லுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க, இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் நாளைக்கு வந்து இந்த கெனிஷா விட்டுட்டு வேறு எவ்வளவு பிடிக்க மாட்டீங்கன்னு என்ன நினச்சி? இன்றைக்கி கெனிஷா வந்து உங்களுக்கு மாடல் அழகியாக இருக்குது, அவன் வந்து வித்தியாசமாக இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பாடகியை பிடிச்சிருக்கு. நாளைக்கு அதை தாண்டி கெனிஷாவுடைய அந்த சந்தோஷங்கள் உங்களுக்கு வந்து நிராசையாகி போய்விட்டால் வேறொரு பெண்ணை நீங்கள் பார்ப்பீங்க தானே. ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குல்ல, நீங்கள் எதை வேணாலும் செய்வீங்கல்ல. அப்போ இப்படி கடந்து போனீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்களா? அதுக்காகத்தான் தமிழ்நாடு மக்கள் சொல்கிறாங்க, இனிமேல் வந்து ஜெயம் ரவியினுடைய படத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று. ஜெயம் ரவி அவர்கள் கடைசியாக ஹிட் கொடுத்த படம் என்ன அப்படின்றது பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. இப்படி தொடர்ந்து அவரோட கெரியர்லேயே அவருக்கு சரிவு இருக்கும்போது, பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக அதை மக்கள் வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவரோட கெரியர் தானே சார் இம்பார்ட்டன்ட். அவருக்கு அதுக்கு தான் இப்போ என்னன்னா, இப்போ நீதிமன்றத்தில் இந்த விஷயம் போயிருக்கு. இப்போ நீதிமன்றம் என்ன செய்யும், 3 மாத கால அவகாசம் கொடுக்கும். 2 பேரும் உட்காந்து பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வருங்க. அதுக்கே ஜெயம் ரவி வரமாட்டேங்கிறாரு. நீங்கள் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கணும்ல. இப்போ அந்த விஷயங்களுக்கு இப்போ வந்து நீதிமன்றம் நாளைக்கு என்ன சொல்லும், ஆர்த்தி வந்து விவகாரத்தை கொடுக்க மறுப்பதால் இந்த வழக்கில் ஜெயம் ரவி விவகாரத்து பெறும் வரை வேறு எந்த பெண்ணுடனும் தொடர்பில் இருக்கக்கூடாது என்பதை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறதுன்னு சொன்னால் எங்கே போவேன்? லிவிங் டுகெதரில் நீ என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பாருங்கப்பா. அப்போ உன்னுடைய வாழ்க்கை தானே பாழா போகும். இப்போ நீதிமன்றத்தில் வந்து நிற்கிதில்ல அந்த வழக்கு. இப்போ இந்த வழக்கை நீதிமன்றம் வந்து முறையாக விசாரிச்சு சொன்னால் ஜெயம் ரவிக்கு தண்டனை கொடுக்கலாம். எப்படி விவகாரத்தை வாங்காமல் இன்னொரு பெண்ணை நீ திருமணம் பண்ணுற அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழும். அப்போ அது மட்டும் அல்ல, ஆர்த்திக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஆட்கள்லாம் வந்து இன்றைக்கி ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த விஷயத்தில் வந்து ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே. கண்டிப்பாக சார். நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து ஜெயம் ரவியை கூப்பிட்டு பேசணும்ல. பொறுப்பாளர்கள் இருக்கீங்களா, வாப்பா சார், அந்த மாதிரி பர்சனல் விஷயத்துலலாம் வந்து இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தில் அதை தலையிட வேண்டாங்க, ஆலோசனை வழங்கலாம்ல. என்னப்பா பப்ளிசிட்டியில் இப்படி போயிட்டுருக்கு செய்தி, உன் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு, இது பப்ளிசிட்டியான ஒரு விஷயமா இருக்குது, நடிகர் சங்கத்தில் தலையிட வேண்டியது இருக்குது. ஏன்னா நீ நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க, என்னென்னு கூப்பிட்டு வச்சு கேட்கலாம்ல. ஏன் கேட்கல? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குல்ல. இல்லை ஒரு வேளை கட்டிங் வரலையா? பொறுப்பாளர்களுக்கு கட்டிங் போயிருந்தால் கட்டிங் போனதுனால தான் பேசாமல் இருக்கிறாங்களோ என்ன? ஏன்னா எல்லாமே கட்டிங்கில் தானே ஓடுது. இப்போ அதனால தானே ஆர்கே செல்வம் இன்னைக்கு வெப்சைட்டில் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ ஆர்த்திக்கு மிக அதிகமான ஆதரவை இன்றைக்கு வந்து போட்டிருக்கிறாங்க
ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஆர்டியின் பக்கம் நியாயம் இருப்பதை உணர்த்துகிறார். அதே மாதிரி ஆர்பி டீம்னு ஒரு 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 நிறுவனம் முழுக்க முழுக்க ஆர்டிக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட்டரில் இது போன்ற செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஆர்டி பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பொது நீரோட்ட பாதையிலேயே இது வந்து இப்போ ஆதரவு கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த ஆர்பி நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்கு. அப்போ அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்குமான உறவு எப்படி இருந்தது, இந்த 2 குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி அவங்க ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இந்த 2 பேருக்கும் ஆர்த்திக்கும் ரவிக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு செல்கிறார்கள் என்றால் இப்போ இதற்கு பின்னணியில் ஒளிந்திருக்கிற சக்திகள் யார் என்பதை தோலுரிப்பதற்கான ஒரு தேவை இன்றைக்கு நெருங்கியிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். சார், கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல சார். இப்போ பிரிஞ்சவங்க எல்லாருமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் வாழ்ந்தவங்க, அதுவும் வயசுக்கு வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இது எந்த மாதிரியான ஒரு பேட் இம்பேக்ட் அந்த பசங்களுக்கும் கிரியேட் ஆகும்? அடுத்த தலைமுறைக்கு ஒரு தவறான ஒரு தகவலை கொண்டு செல்கிற ஒரு இடத்திற்கு இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜெரிசா அந்த அந்த பொண்ணு இருக்கே பாடகி, அவங்கள வந்து அறிமுகப்படுத்துகிற ஒரு நடிகர் தான் ஜெயரவிக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு நிகழ்ச்சியில், ஒரு கலை நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அறிமுகமானதுக்கு பிறகு அது காதலாக மாறுது. யோசிச்சு பாருங்கள் நீங்கள். சரி, நமக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கு பின்னாடி பிள்ளைகள் இருக்காங்க, அதை அவங்க மனசில் நினைக்கலையே. ஏதோ தொடையை காட்டிட்டா இடையை காட்டிட்டா அப்படிங்கிறதுக்காக எப்படி போய் ஒரு பொண்ணோட வாழ முடியும்? அது ஒரு பாடகி. நீங்கள் ஆளுமை சிறந்த ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற ஒரு பேரை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இவ்வளவு இழிவாக போய் இந்த விஷயத்தில் கால் பதிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தவறான உங்களது ரசிகர்களை நீங்கள் வந்து தவறான அணுகுமுறைக்கு கொண்டு செல்கிறீர்கள் என்பதற்கு இதை விட வேறு எடுத்துக்காட்டு என்னவாக இருக்குன்னா, இப்போ சரிசா வந்து வெஸ்டர்ன் மாடலில் இயங்கக்கூடிய ஒரு பொண்ணு. தென்னாப்பிரிக்காவில் அவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு இருக்கு. ஓகே, அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய வம்சாவளியினர்கள் எல்லாமே தென்னாப்பிரிக்கா. இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்க பாடின ஒரு சில பாடல் ஏதோ கொஞ்சம் கிட்டானதுனால பெரிய ஆளுமை பாடகின்லாம் சொல்லிட முடியாது. அது எல்லா காலத்துலேயும் அவங்க பாடுற பாடல்கள் அன்னைக்கிலேயே உன்னை தேடுதை போல் இல்லை, வெட்டி ஒரு வாசம் விடலப்புள்ள நேசம் போல் இல்லை. ஏதோ அவங்க பாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடகின்னு அங்கீகரிச்சிருக்கு தமிழ்நாடு. இப்போ இந்த வாழ்க்கைக்குள்ள இவங்க வந்து இப்படி போய்கிட்டு இருந்தால், அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் உங்கள் ரசிகர்களையும் நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள், உங்களை ஆதரிக்கக்கூடியவர்களையும் நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். இந்த அவமானங்களும் கேவலங்களும் ஒட்டுமொத்தமாக உங்கள் தலையில் வந்து விடுகிற போது தன்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் காலம் கடந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. கண்டிப்பாக சார். ஆகையால் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் கடமையாற்ற வேண்டிய இது போன்ற நடிகர்கள், அடுத்த தலைமுறைக்கான அரசியலை தயார்படுத்த வேண்டிய இந்த நடிகர்கள் அலங்கோலமாய் இது போன்ற வந்து சரிசா போன்ற இந்த பெண்களிடம் கூத்தளித்து கொண்டு கும்மாளம் போட்டுக்கொண்டு ஒரு குடும்பத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால் எதிர்காலத்தில் உங்கள் ரசிகர்களுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எடுத்துக்காட்டு சரத்குமார். ஏன் சார் அப்படி சரத்குமார் அவரோட வந்து? ஆமாம், அவங்க அழகான மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் 2-3 கணவன்களோடு வாழ்ந்த ராதிகாவை கரம்பிடிச்சு மனைவியாக்கி கொண்ட விடயம் இன்றைக்கு திரைத்துறையிலையும் அனாதையாக்கப்பட்டார் சரத்குமார், அரசியலிலும் அனாதையாக்கப்பட்டார். எல்லாம் வரலாறு பாடமாக வந்திருக்கிறது. அதனால தான் அங்கே முடிக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் லெசன் தான் கண்டிப்பாக இருக்கும்ல சார். ஏன்னா இந்த மாதிரியான தொடர்ந்து விஷயங்கள் நிறைய நடிகர்கள் பாடகர்கள் இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து கடைசி நேரத்தில் இந்த மாதிரி வந்து முடிக்கும்போது, அதாவது 10-15 நிமிஷம் 10-15 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பிரியிடும் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு இது கிரியேட் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரில. இனிமேல் இது வந்து மக்கள் தான் சார் பதில் சொன்னோம். நன்றி சார். நன்றி.